அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடான 9ஆம் ராசியான தனுசு ராசி பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு வரப்போகிற செவ்வாய் தசை, சரிங்களா? தனுசு ராசி வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். அதாவது மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் தனுசு ராசி. மூல நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மூல நட்சத்திரங்கிறது உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம், பூராடம்ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திராடம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு தனுசு ராசியில் இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து செவ்வாய் தசை வந்தே தீரும். அதாவது இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கனாலும் தனுசு ராசி கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் தசை வரும். அதில் மாற்றமே கிடையாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுக்கு கேது தசையில் இருப்பீங்க. 2வது உங்களுக்கு சுக்கிர தசை வரும் 20 வருஷம். 3வது உங்களுக்கு சூரிய தசை, 4வது சந்திர தசை, 5வது செவ்வாய் தசை வந்துடும். 5வது உங்களுக்கு செவ்வாய் தசை வரும். அதே மாதிரி பூராட நட்சத்திரத்தில் பிறக்கும் போதே சுக்கிர தசையில் பிறந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடக்கும், சந்திர தசை ஒரு 10 வருஷம் நடக்கும், செவ்வாய் தசை உங்களுக்கு 4வது தசை வந்துடும். செவ்வாய் தசை 4வது செவ்வாய் தசை வரும். உத்திராட நட்சத்திரத்துக்கு பிறக்கும் போதே சூரிய தசையில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திரன் ஒரு 10 வருஷம் தசையை நடத்துவார். 3வது உங்களுக்கு செவ்வாய் தசை வந்துடுங்க, சரிங்களா? அதனால் இந்த தசை நீங்கள் கடக்காமல் இருக்கவே முடியாது தனுசு ராசிக்காரங்க. இது எப்படி வேலை செய்யணும்னா, இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்து, நல்ல லக்னம்னா என்ன, நீங்கள் வந்து கன்னி லக்னத்துலேயும் மிதன லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அவயோகியாக வேலை செய்வார். நீங்கள் தனுசு ராசின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், செவ்வாய் தசை வந்து அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, படாத பாடுபட்டிருப்பாங்க. போட்டு அந்த செவ்வாய் உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருக்கும். போதுண்டா சாமி விட்டா நீ போதுங்கிற அளவுக்கு அந்த செவ்வாய் தசை கொடுத்துருக்கும் உங்களுக்கு. அந்த 7 வருட செவ்வாய் தசை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், மருத்துவ செலவு, சகோதரனால் பிரச்சனை, சகோதரனை இழக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் பண்ணுங்க. ஏன்னா விபத்துக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான். விபத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய். செவ்வாய் சனியோட சேரக்கூடாது, செவ்வாய் ராகோட சேரக்கூடாது. செவ்வாய் கேதுவோட சேர்ந்தால் கூட சில நல்ல அமைப்பு பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் செவ்வாய் ராகோடைய சனியோட காம்பினேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா அந்த செவ்வாய் தசையே உங்களுக்கு போராட்டம் தான். ஏன்னா வேகமான கிரகம் செவ்வாய், நிதானமான மந்தமான கிரகம் சனி. அப்போ வேகமாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா சனி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிற மாதிரி வச்சு விட்ருவார். அப்போ சனி செவ்வாய் சேரவே கூடாது. எந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்தால் அந்த வீடு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். செவ்வாய் ராகு செய்யக்கூடாது. செவ்வாய்ங்கிறது வேகம், ராகுங்கிறது அசுர வேகம். ஒரு காரில் பிடிச்சி கிளச் அமுத்தி மறுபடியும் நல்லா ஃபோர்ஸ் அமுத்தின்னு விட்டுருக்கேன், எவ்வளோ கார் அப்படி பிச்சுட்டு பறக்கும். அதே மாதிரி தான் செவ்வாய் ராகோட காம்பினேஷன் இருந்தவங்கள பாருங்கள், அந்த செவ்வாய் திசை பெருசாக அவங்களுக்கு வேலை செய்யாது. இதுவே அந்த செவ்வாயோட சுபகிரகங்களோட குருவோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்பு இருந்தால் செவ்வாய் திசை தப்பிச்சிருவாங்க. அவங்க பிரச்சனை இருந்தால் அவங்களால சமாளிச்சிருவாங்க. இதுதான் அந்த கான்செப்டே. ஆனால் செவ்வாய் பாருங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், அதாவது 3, 6, 10, 11 இயற்கை பாவகிரகம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயற்கை பாவகிரகம்னு என்ன, சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகம் தான் இயற்கை பாவகிரகம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா செவ்வாய் தசை உங்களுக்கு யோகத்தை செஞ்சிடும். ஆனால் கன்னி லக்னமாவோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களாவோ இருந்தாங்கன்னா செவ்வாய் வந்து மறைமுகமாக இருக்கணும். மறைமுகமாக கெட்டு போய் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டாருன்னா பாதிப்பு இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ கன்னி லக்னத்துக்கு பாருங்கள், செவ்வாய் 8ஆம் இடத்துலேயே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு உயிர் இருக்குங்க, ஆனால் உயிரை தவிர எல்லாமே அவங்களுக்கு போயிடும். உடம்புல உயிர் மட்டும் இருக்கும். உடம்புல ஹெல்த் கண்டிஷன் இதாகும், கடனில் மாட்டிக்குவாங்க, உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது, அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, சுற்றி இருக்கவங்களாம் முதல்ல குத்துறது, நம்பிக்கை துரோகம் பார்க்குறது, எல்லாமே இதெல்லாம் செவ்வாய் தசையில் பார்த்துருவாங்க. அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு ஒரு 6ஆம் அதிபதியாக இருக்கிறனால கடனை கொடுக்குறவரே அவர் தான், நோயை கொடுக்குறவரே அவர் தான். பம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கறது, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குறது, கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கி அப்படி நொந்து நூல் சாகிறது எல்லாமே இந்த செவ்வாய் தசையில் கொடுத்துரும். மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் நல்லாயிருக்கும். மேஷ லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் இல்லாமல் உங்களுக்கு லக்னத்திலே செவ்வாய் இருந்தால் ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லக்னத்திலே செவ்வாய் இருக்கலாம், 6லேயும் செவ்வாய் இருக்கலாம், நல்லது தான். கடக லக்னத்துக்கு செவ்வாய் நல்லாயிருக்கும் செவ்வாய் தசை வந்துச்சுன்னா. சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் தசை வந்தால் நல்லாயிருக்கும். தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் நல்லாயிருக்கும். அவர் 12ல் இருக்கக்கூடாது, அவர் 5ல் இருந்தால் இல்லை மற்ற இடத்துல இருந்தால் கூட செவ்வாய் நல்லது பண்ணுவார், கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். மீன லக்னத்துக்கு செவ்வாய் நல்லது பண்ணுவார். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை செஞ்சிருவார். அப்போ மிதுன லக்னக்காரங்களும் கன்னி லக்னக்காரங்களும் உங்களுக்கு செவ்வாய் தசை வருதான்னு பாருங்கள், உங்களுக்கு தான் டேஞ்சரான அமைப்பு. இவங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் கொடுக்கும். மற்ற லக்னக்காரங்களுக்கு கூட செவ்வாய் நல்லது பண்ணும், ஆனால் பாவகிரகங்களோட சேரக்கூடாது. செவ்வாய் சனியோட சேர்ந்தார்னா செவ்வாய் கெட்டுருவார், ராகுவோட சேர்ந்தால் செவ்வாய் கெட்டு போயிடுவார். மற்றபடி செவ்வாய் புதனோட சேர்ந்தால் உங்களுக்கு செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்தால் செவ்வாய் தசை நல்லாயிருக்கும். செவ்வாய் குருவோட சேர்ந்தால் உங்களுக்கு குருமங்கள யோகமாக வேலை செய்யும். செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்தால் பிருகுமங்கள யோகமாக வேலை செய்யும். செவ்வாய் சந்திரனோட சேர்ந்தால் சந்திரமங்கள யோகமாக வேலை செய்யும். இதெல்லாம் நல்ல ஒரு கிரக சேர்க்கைங்க, இதெல்லாம் நல்லா இருக்கணும்.
நல்ல இடத்துல இருக்கணும், அதுதான் விஷயமே. ஒரு சில பேருக்கு பாருங்கள் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும், பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க. லக்னத்தில் செவ்வாய் இருக்கவங்களாம் பாருங்கள் அவசர கொடுக்க ஆத்திரப்படுறவங்களா இருப்பாங்க. இந்த மனுஷனே ஒரு அவசரம் கொடுக்க கோவப்படுறான்ப்பான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆத்திரப்படுறது, பிடிவாதப்படுறது, எதாக இருந்தாலும் உடனே முடிச்சிடணும்னு ஒரு பிடிவாதம், வைராகியம், அகங்காரம் மிக்கவங்களாக இருக்கிறவங்களாம் இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கவங்களாம் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்கள உறக்க பேசுவாங்க, சூடாக அப்படியே அப்படியே டப்பு டப்புன்னு பேசி விட்டுருவாங்க. அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுகிறதெல்லாம் 2ல் இருக்க செவ்வாய் தான். ஒரு சில பேருக்கு 7ல் செவ்வாய் இருக்கும், அதில் அது 7ல் செவ்வாய் இருந்தால் கூட ஒரு நல்லது தாங்க. அது வந்து சுபகிரகத்தோட வீட்டில் இருந்தால், இப்போ மேஷ லக்னம் 7ல் செவ்வாய் வந்து இப்போ துலாமில் இருக்குது, அது நல்ல அமைப்பு தான். லக்னத்து செவ்வாய் பார்த்து ஒரு நேர்மையான விஷயத்துக்கு கோவப்படுறவங்களாம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தான். தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். 7ல் செவ்வாய் இருந்தால் ஒரு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. செவ்வாய்க்கு இருக்கிறவங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணால் அவங்க உடல் கூறு வந்து உடம்பு வந்து உஷ்ணமான உடல் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால் அந்த இல்லற வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் கான்செப்ட். உயிர் எடுக்கிறதெல்லாம் இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாயில் பண்ணவே பண்ணாது. பொதுவாக லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கிறது செவ்வாதோஷம்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த தசை வரணும், தசை வந்தால் தான் உங்களுக்கு அந்த வேலை செய்யும். செவ்வாதோஷம் வேலை செய்யும். தசை வரலைன்னா உங்களுக்கு வேலை செய்யாது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த உடல் உறுப்பு இழக்கிறது, அறுவை சிகிச்சை செய்கிறது, ரத்த பந்தங்களை இழக்கிறது, ரத்தத்தை விரயம் பண்ணுறது, ஆப்ரேஷனு, மாத்திரை, மருந்து, ஊசி, ரத்தம், காயம் எல்லாமே இது 8ல் இருக்க செவ்வாய் கொடுக்கும். தனிச்ச செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்கும். ஆக்சிடென்ட் ஆகிறது, ஒரு விபத்து சந்திக்கிறாங்க, கோரமான விபத்து சந்திக்கிறாங்க, இல்லை விபத்திலே மரணம் அடைகிறாங்க, 8ல் செவ்வாய் ராகுல சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு அமைப்புங்க அது. 7ல் செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி இருந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை. தனிச்ச செவ்வாய் பிரச்சனை இல்லை, சனி ராகுவோட சேர்ந்தால் பிரச்சனை தான், பஞ்சாயத்து தான். 10ல் செவ்வாய் இருந்தால் தொழில் வளர்ச்சி இருக்கும். டாக்டராக இருக்கவங்க, மிலிட்ரியில் இருக்கவங்க, ஆர்மியில் இருக்கவங்க, நேவியில் இருக்கவங்க, போலீஸில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் 10ல் செவ்வாய் இருக்கவங்களாம் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த இதில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இன்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து இருக்கும், பக்காவாக இருக்கும் அவங்களுக்கு. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சி, சகோதரனால் லாபம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அது சம்மந்தமாக கொடுக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தூக்கத்தில் பிரச்சனை, தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தூக்கம் இருக்காது, நல்ல ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வரும், ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸாக இருந்தால் உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், மென்சஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் 12ல் இருக்க செவ்வாய் கண்டிப்பாக கொடுப்பார். தனிச்ச செவ்வாய் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது பூமி யோகம். செவ்வாய் 4ல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. செவ்வாய் 4ல் இருந்தால் நல்ல வீடு வாங்குவீங்க, நல்ல நிலம் வாங்குவீங்க, நல்ல நிலம் வாங்கி அதுக்கப்புறம் உங்கள் மனசு பிடிச்ச வீடு கட்டுறது எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தான். மேக்ஸிமம் பாருங்கள் 4ல் செவ்வாய் இருந்து தசை நடத்தவங்களாம் கண்டிப்பாக ஒரு நிலத்தை வாங்கி போட்டு வீடு கட்டியிருப்பாங்க, நல்ல வாகனம் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாமே அந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நல்ல ஒரு தைரியசாலியாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன நெகட்டிவ்னா தம்பி தங்கச்சியால் பிரயோஜனம் இருக்காது, தம்பி இருந்தாலும் தங்கச்சி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது, இல்லை தம்பி தங்கச்சி இழந்தவங்களாக இருப்பாங்க. 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் காரகோபாவக நஸ்தி கண்டிப்பாக பண்ணும், சரிங்களா? சுபகிரகங்களோட சேர்ந்தால் தப்பிச்சுக்கலாம், பாவகிரகங்களோட சேர்ந்தால் பாதிப்பு அவங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். இதாங்க செவ்வாயோட அமைப்பு. 5ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு பாருங்கள் ஆண் வாரிசு, ஆண் குழந்தை, இதெல்லாம் கொடுக்கும். 5ல் பொதுவாக பாருங்கள் 5ல் செவ்வாய் இருக்கவங்க அபார்ஷன், கருக்கலைப்பு, குழந்தை தட்டி போனது, இல்லை இவங்கள டேப்லெட் போட்டு அபார்ட் பண்ணது, இல்லை குழந்தை வந்து அபார்ஷன் ஆனது, இதெல்லாம் 5ல் செவ்வாய் இருக்கிறவங்கள பார்க்க முடியுது. மேக்ஸிமம் 5ல் செவ்வாய் இருந்தால் ஆண் வாரிசு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ செவ்வாய் வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. செவ்வாய் வந்து கெடாமல் இருக்கணும். செவ்வாய் கெட்டு போச்சுன்னா இரத்த காயங்கள், வெட்டுக்காயங்கள், விபத்து, ஆக்சிடென்ட்டு, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், இரத்த சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், சொந்த பந்தங்கிட்ட விரோதம், தம்பி தங்கச்சினால் பிரயோஜனம் இருக்காது, மச்சனால் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா சித்தப்பா மச்சனை எல்லாமே இந்த செவ்வாய் தான். அந்த உறவினர்கள், ரத்த உறவினர்கள் எல்லாமே பகையேறுவாங்க. அதனால் செவ்வாய் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நல்ல பூமி யோகமும், நல்ல ஒரு மண்மனை பூமி யோகம் கண்டிப்பாக அவங்களால அனுபவிக்க முடியும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். இப்போ அந்த பூமிக்காரகன் நல்லா இருந்தால் தான் இந்த பிரிவில் ஒரு ஜாதகர் நல்ல ஒரு சுகமான, நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை அனுபவிக்க முடியும். அதனால தான் செவ்வாய் கிடக்கூடாதுங்கிறாங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோடு இருக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி செவ்வாய் சுக்கிரனோட இருக்கலாம், சந்திரனோடு இருக்கலாம், புதனோடு இருக்கலாம். இதெல்லாம் இருந்து செவ்வாய் வந்து நல்லவராக மாறிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பாபர் செவ்வாய், முக்கால்வாசி கெட்டவர், கால்வாசி நல்லவர், அதான் வித்தியாசம், சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை உங்களுக்கு செவ்வாய் திசை வந்துருச்சா,
நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு மனுஷனை இல்லாமல் பண்ணுறது செவ்வாய் தான். ஒரு மனுஷன் அந்த 7 வருஷத்துக்குள்ளேயே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் லைஃப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணுறதும் அந்த செவ்வாய் தசையில் தான். அதனால் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். நன்றி, வணக்கம்.